செந்தில் பாலாஜியை கூடிய சீக்கிரம் சிறையில பார்க்க இல்ல நெஞ்சு வலியோட பார்க்க உங்களை மாதிரி நானும் ஆர்வத்தோட தான் இருக்கேன். வெயிட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? நம்ம முன்னாள் அமைச்சர், மூத்த அமைச்சர், புகழுக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல நேத்தி சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி மேல எத்தனை வழக்குகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தாங்க தமிழ்நாடு கவர்னர் வந்து அமலாக்கத்துறைக்கு அனுமதி கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜி மேல இந்த ஜாப் ராக்கெட்டிங் வழக்கு இருக்குல்ல, போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்ப பண்ண அந்த முறைகேடு இருக்குல்ல, சோ அது சம்பந்தமா நீங்க புதுசா செந்தில் பாலாஜி மேல வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு கவர்னர் அனுமதி அப்படிங்கிறத கொடுத்தாங்க. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு இருக்குல்ல, பல லட்சம் கோடின்னு சொல்லப்படக்கூடிய வழக்கு இருக்குல்ல, சோ அந்த வழக்குல செந்தில் பாலாஜியோட பேர் இருக்கு. இது இல்லாம கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு இருக்குல்ல, சோ அதுல சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அதுல செந்தில் பாலாஜி விசாரணையில இருக்காரு. இது இல்லாம மின்சாரத்துறையிலேயே பல விஷயங்களை செஞ்சு செந்தில் பாலாஜி மாட்டி அதுலயும் செந்தில் பாலாஜி பேர் இருக்கிறப்போ இப்ப புதுசா நம்ம சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவு ஒரு வழக்க செந்தில் பாலாஜி மேல போட்டிருக்காங்க. அவங்களா போடல, உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு செந்தில் பாலாஜி மேல இந்த வழக்கை போட வச்சிருக்காங்க. இதுல அது என்ன அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆர்வமான விஷயம் அப்படின்னா, இது எல்லாமே ரொம்ப அமைதியா இருந்தது. அமலாக்கத்துறை ஜாப் ராக்கெட்டிங் அந்த வழக்குலயோ இல்ல இந்த வழக்கோ இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கோ எல்லா வழக்குமே அமைதியா இருந்தது. அப்படின்னா திமுக போட்டு தடுத்துட்டு இருந்தாங்க. செந்தில் பாலாஜி மேல எந்த ஒரு அலையும் அடிச்சிடக்கூடாது, எந்த ஒரு சிறையும் திரும்ப செந்தில் பாலாஜி பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவங்களுடைய ஆட்சி காலத்துல தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க. பட் இப்போ தாவேக்கா வந்த உடனே அந்த அணைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு வழக்கா வெளியில வரதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்த உடனே தான் அமலாக்கத்துறை ஆர்வமா கடிதம் எழுதுறாங்க தமிழ்நாடு அரசுக்கு, நாங்க செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரொம்ப நாளா இந்த இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இல்லையா சிபிஐ, இந்த வழக்குமே ரொம்ப நாளா தடுத்து நிறுத்தப்பட்டு இருந்தது. பட் இப்போ தாவேக்கா அரசு வந்த உடனே அதுக்கு அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அது என்ன வழக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான வழக்கு. இப்ப எப்படி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு இல்ல இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்குலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வழக்கு இல்ல, மாறினா தப்பவே முடியாது, கண்டிப்பா ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற வழக்கு இல்ல. சோ அத மாதிரியான ஒரு வழக்கு தான் இது. இந்த வழக்கை ஃபர்ஸ்ட் யாரு எலிவேட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா அறப்போர் இயக்கம் ஜெயராமன். அவர் நமக்கு அந்த சாரை வந்து நமக்கு தெரியும், நம்ம நிறைய முறை இன்டர்வியூலாம் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஒரு விஷயத்த சும்மா நீங்க சொல்லிட முடியாது. பொய் குற்றச்சாட்டா ஒரு விஷயத்த வச்சுட்டு நீங்க மீடியாவில் பேசிட முடியாது. உடனடியா உங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போடுவாங்க, நீங்க அவதூறு பரப்புறீங்கன்னு கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. ஸோ ரொம்ப ஆதாரம் உங்ககிட்ட தெளிவா இருந்தா மட்டும்தான் உங்களால இதை மாதிரி குற்றச்சாட்டை ஒரு செந்தில் பாலாஜி மாதிரியான அமைச்சர் மேல வைக்க முடியும். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த குற்றச்சாட்டையே வந்து செந்தில் பாலாஜி மேல வைக்கிறாரு. என்ன அப்படின்னா 2021, 2022, 2023 இந்த காலகட்டம் வரைக்கும் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அமைச்சரா இல்லையாப்பா அப்படின்னா அதுக்கப்புறம் ஜெயில போயிருந்தாரு. ஜெயில போயிட்டு ஒரு 1.5 வருஷம் இருந்தாரு. ஸோ அதுலயும் பாதிலேயே துறை இல்லாத அமைச்சராக உள்ள இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் திமுக ஆட்சிக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. ஸோ அந்த நேரத்துல இப்போ நம்ம டான்ஜென்கோ இருக்காங்க இல்லையா, நம்ம மின்சாரத்துறை இருக்காங்க இல்லையா, நமக்கு மின் விநியோகம் இதெல்லாம் நடக்குது இல்லை. ஸோ அதுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும்ல, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறது இல்லை வேற பொருள் வாங்குறது, இதை மாதிரியான ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும்ல. ஸோ அதுல இவர் அமைச்சரா இருந்தப்போ 25 கிலோவாட்ல இருந்து 500 கிலோவாட் மதிப்புடைய அது அந்த ஒர்க் நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம அரசுக்காக செந்தில் பாலாஜி வந்து டெண்டர் விட்டு அவரு நம்ம அரசுக்கு டான்ஜென்கோவுக்கு வாங்கியிருக்காரு. செந்தில் பாலாஜி வாங்கியிருக்காரு அப்படின்னா செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், செந்தில் பாலாஜிக்காக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. அதுலதான் 397 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சிபிஐ வந்து இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் வழக்கு எப்படி வந்து நேற்று பதிவாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, எப்படிப்பா 397 கோடி அரசுக்கு, இவரே ஒரு அரசு அமைச்சர், இவரே எப்படிப்பா வந்து இவ்வளவு இழப்பீடை ஏற்படுத்த முடியும், என்னப்பா நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், நீங்க இந்த நம்பரை எக்ஸாக்டா எடுத்துக்க வேணாம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட விலை ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா 10,000. இப்ப நீங்க ஒரு 2 கம்பெனியை கூப்பிடுறீங்க, இவன் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செய்ய எனக்கு 15,000 செலவாகும்னு சொல்றான். இவன் வந்து எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செய்ய நான் 10,000 செஞ்சு கொடுத்துருவாங்க, அரசு வந்து எனக்கு 10,000 கொடுத்ததுன்னா நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை சூப்பரா செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான்னா அரசு என்ன பண்ணும் அப்படின்னா
10,000 ரூபாய்க்கு நான் குவாலிட்டியா செய்யுதுன்னு சொல்றான்ல, அவன்கிட்ட கொடுத்து இதை மாதிரி எனக்கு 100 டிரான்ஸ்ஃபார்மர் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு அரசுக்கு வந்து 5,000 ரூபாய் அப்படிங்கிறது மிச்சமாகும். ஆனா இந்த செந்தில் பாலாஜி டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யாருக்குமே கூப்பிடல, 4 பேரை கூப்பிட்டு எவன் லோ பட்ஜெட்ல குவாலிட்டியா செஞ்சு தருவான் அப்படிங்கிற விஷயம் எதையுமே கேட்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள், அவங்க கூட்டாளிகளையே வச்சு ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்ண முடியக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நீ 20,000 ரூபான்னு கொட்டேஷன் போட்டு கொடு, அந்த 10,000 ரூபாய்க்கே நீ டிரான்ஸ்ஃபார்மர் செஞ்சிருவ, மேல 10,000 ரூபாய் இருக்குல்ல, அதுல நான் 9,000 நீ 1,000, இல்ல நான் 8,000 நீ 2,000 அப்படின்னு நம்ம பிரிச்சு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு இழப்பு, அரசுக்கு இந்த பணம் மிச்சமாக வேண்டியது. ஸோ அந்த பணத்தை அரசுக்கு இழப்பை ஏற்படுத்திட்டு இந்த கூட்டு களவாணிகள் வந்து மாத்தி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் அறப்போர் இயக்கம் வந்து செந்தில் பாலாஜி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட் நடந்தது இல்லையா, அதுல இருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பட் அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை யார் கண்ட்ரோல்ல இருந்தது? நம்ம திமுக கண்ட்ரோல்ல இருந்தது. திமுக போய் செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டுருமா? திமுக உதயநிதி மேல வழக்கு போட்டுருமா? திமுக எம்.கே. ஸ்டாலின் மேல வழக்கு போட்டுருமா? அது மாதிரியான அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர் தான் செந்தில் பாலாஜி. அவர் மேலேயே போய் வழக்கு போட சொன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை போடுமா? போடல. அறப்போர் இயக்கம் 1 முறைக்கு 2 முறை லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட கேட்டாங்க, திரும்ப போடல. அதுக்கப்புறம் வேற வழி என்ன, போ நம்ம ஹைகோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம், இது இல்லாம அதிமுகவை சேர்ந்த சிலர், மதுரைன்னு நினைக்கிறேன் ஒருத்தர், அவரு, இவங்க எல்லாம் சேர்ந்து அறப்போர் இயக்கம் தான் இதுல மெயினா லீட் பண்றாங்க. அவங்க தான் இதுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்றாங்க. பட் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவும் சும்மா இருக்க மாட்டாங்களா? ஸோ அவங்க சைட்ல இருந்து சேர்ந்து சென்னை ஹைகோர்ட் போயிட்டு இத மாதிரி இருக்கு, ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இதுல வழக்கு பதிவே செய்ய மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இந்த விஷயம் வந்து சென்னை ஹைகோர்ட்ல ரொம்ப நாளா அந்த ஆர்குமெண்ட்ல போயிட்டு இருந்தது. எப்போ செந்தில் பாலாஜி 2023 மின்சாரத்துறை அமைச்சர்ல இருந்து இறங்கிட்டாரு. பட் திமுக இருந்ததுனால இந்த விஷயத்தை என்னென்ன டிலே பண்ண முடியுமோ பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்ல வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருந்தது. ஸோ இந்த சூழல்ல தான் கோர்ட் வந்து இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுல போதுமான ஆதாரம் இருக்கு, நீங்க வந்து ஆதாரம் அது தேடணும் இது தேடணும்னு தேவை கிடையாது, அறப்போர் இயக்கம் வந்து இவ்வளவு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஸோ இதை வச்சு நீங்க ஈஸியா எஃப்ஐஆர் போடலாமே, ஏன் போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவுக்கு மாத்திரம் இந்த வழக்கை வந்து சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவு விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போடுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவு நேற்று செந்தில் பாலாஜி மேல எஃப்ஐஆர் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் மட்டும் செந்தில் பாலாஜி மேல மட்டும் போடல, செந்தில் பாலாஜி கூட அதிகாரிகள் இருந்திருப்பாங்கல்ல, முன்னாள் அதிகாரிகள் இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க மேலலாம் சேர்த்து நேற்று எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த டெண்டர் எப்படி விடப்பட்டிருக்கு அப்படின்னா, யாருக்குமே டெண்டர் விடப்படவே இல்லை. அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக அந்த டேபிள்லேயே உட்காந்து காசி அப்படிங்கிற ஒரு அதிகாரி சொல்றாங்க, மின்வாரி டேஞ்சன்கோல வேலை பார்த்த முக்கியமான அதிகாரி, அவரும் செந்தில் பாலாஜியும் ரொம்ப க்ளோஸா. இந்த டெண்டர்னா எப்படி நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பொது வெளியில நிறைய நிறுவனங்கள் வருவாங்க, அதுல போட்டி போட்டு கொட்டேட் பண்ணி கொடுப்பாங்க, அதுல யாரு கம்மியா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதான வழக்கம். பட் ஆனா இந்த மின்வாரி அதிகாரிகள், இந்த காசி இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு செந்தில் பாலாஜி வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு என்ன நம்பர் போடலாம், நாம எவ்வளவு இதை கொள்ள அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு செந்தில் பாலாஜி வீட்டில் உட்காந்து, கரூர்ல ஒரு அதிகாரி ஆஃபீஸில் இருக்கணும், ஆனால் கரூர்ல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இவங்க இந்த டெண்டர் விடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதை அறப்போர் இயக்கம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதுலேயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் முக்கியமாக வச்சு தான் இப்போ சிபிஐ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல, அந்த எஃப்ஐஆர்ல அட்டாச்மெண்டா என்ன இருக்கு அப்படின்னா, அறப்போர் இயக்கம் கொடுத்த இந்த விஷயங்களும் சேர்ந்து இருக்கு. ஸோ இப்போ சிபிஐ கிட்டத்தட்ட விசாரணை அப்படிங்கிறதையே தொடங்கிட்டாங்க. என்ன செந்தில் பாலாஜி கிட்ட என்ன விசாரணை தொடங்கல, பட் அந்த அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, நேரா செந்தில் பாலாஜி போய் தொடமாட்டாங்கல்ல, அந்த அதிகாரிகள் இருப்பாங்க. அப்போ டேஞ்சன்கோவில் யார் இந்த டெண்டர் விட்டதுல முக்கிய மெயின் புள்ளியா இருந்தது, அப்போ யார் உயர் அதிகாரிகளா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, யாருக்கு கொடுக்கப்பட்டது, ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கும் இந்த உயர் அதிகாரிக்கும் என்ன சம்பந்தம், செந்தில் பாலாஜிக்கும் அந்த டெண்டர் கொடுக்கப்பட்ட நபர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் விசாரிச்சுட்டு தானே அதுக்கப்புறம் மெயின் புள்ளிக்கு வருவாங்க. ஸோ அந்த அடிப்படையில அந்த அதிகாரிகள், அந்த காசி, அப்போ டேஞ்சன்கோவில் வேலை பார்த்தவங்க, டெண்டர் எடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இப்ப சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை அப்படிங்கிறத தொடங்கி இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம செந்தில் பாலாஜியை நோக்கி இந்த வழக்கிலையும் ஏன்னு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல வழக்கு செந்தில் பாலாஜியை விசாரிக்க வேண்டிய வழக்கு இருக்கு. ஸோ இந்த வழக்கிலையும் சிபிஐ வந்து ஊழல் தடுப்பு பிரிவு வந்து செந்தில் பாலாஜியை நோக்கி வருவாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா,
397 கோடி அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தினது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆனா இதுல சிபிஐ விசாரிக்க போனாங்க அப்படின்னா, இந்த கிணறு வெட்ட போய் பூதம் வெளியில வந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அத மாதிரி இந்த மின்சாரத்துறையில பல விஷயங்கள் வெளியில வரும். சிபிஐ விசாரிக்க போறாங்க அப்படின்னா அது சம்பந்தமா சார்ந்து விசாரிக்கிறப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்ல மட்டும்தான் இந்த ஊழல் நடந்திருக்கா, அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியிருக்காங்களா, இல்ல வேற வேற விஷயங்கள் இந்த மின்சாரத்துறைக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுல எவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்க, இல்ல இந்த அப்படி போறப்போ டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும்ல, இல்ல இந்த மின்சாரத்துறையிலையும் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்போ இந்த ஜாப் ராக்கெட்டிங் பண்ணார்ல, சோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு இப்போ சிபிஐ விசாரணைக்கு இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி அரசுக்கு வெறும் 397 கோடி தான் செந்தில் பாலாஜி இழப்பீடு ஏற்படுத்தியிருக்காரா அப்படின்னா விசாரிக்க போனாதான் இன்னும் பல விஷயம் தெரியும். ஏன்னா எப்பொழுதுமே ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறப்போ பெரிய அமௌண்ட் வச்சு வைக்க மாட்டாங்க. அறப்பொரு இயக்கம் வச்சாங்க இந்த கம்ப்ளைண்ட். ஆனா பெரிய அமௌண்ட் 2000 கோடி 10,000 கோடி அப்படின்னு வைப்பாங்களா அப்படின்னா வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வச்சா அதை கோர்ட்ல நீங்க ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 10,000 கோடி அமலாக்கத்துறையே அப்படிதான் பண்ணுவாங்க, ஐடியும் அப்படிதான் பண்ணுவாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு பெரிய 10,000 கோடி இவர் ஏமாத்திட்டார் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது எதிராளிக்கு அந்த கேஸை உழட்டி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது இதுன்னு காரணம் சொல்லி ரொம்ப ஈஸியா ஓட்டி விட்டுற முடியும். இவங்க சைட்ல இருந்து யார் கம்ப்ளைண்ட் வச்சாங்களோ அவங்க சைட்ல இருந்து அதை ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலதான் எப்பொழுதுமே ஒரு சின்ன அமௌண்ட் மேலதான் ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சு அதுக்கப்புறம் விசாரணைக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் சில ஆதாரங்கள்லாம் சேர்த்து இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அப்படிதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்லயும் 397 கோடி அப்படிங்கிறது ஒரு பேஸ். பட் உள்ள போய் தோண்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் வெளியில வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டாஸ்மார்க் வழக்கு இருக்குல்ல, டாஸ்மார்க் முறைகேடு வழக்கு, அதுல அமலாக்கத்துறை சொன்னது என்ன, 1000 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் ஆனால் வெளியில இருந்து நம்ம கேள்விப்படக்கூடிய செய்தி, நிறைய பேர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா 1,00,000 கோடிக்கு மேல ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் 1,00,000 கோடி அப்படின்னு அமலாக்கத்துறை குற்றச்சாட்டை வச்சுட்டு அலிகேஷன் வச்சுட்டு கேஸை ஃபைல் பண்ணுது அப்படின்னா என்னப்பா சும்மா 1,00,000 கோடின்னு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க, ஏதாவது ப்ரூஃப் காமி அப்படின்னு சொன்னா அதை ப்ரூவ் பண்றது அமலாக்கத்துறைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு அமலாக்கத்துறைக்கும் தெரியும் 1,00,000 கோடி நடந்திருக்கு அப்படின்னு, வெளியில பேசுறவங்களுக்கு மட்டும் தெரியாது, அமலாக்கத்துறைக்கும் தெரியும். ஆனா 1,00,000 கோடி அப்படின்னு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அதை கோர்ட்ல கொண்டு போய் அவங்க மேல கேஸ் பதிவு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் 1000 கோடி 500 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்லயும் போடப்பட்டிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் செந்தில் பாலாஜி இந்த வழக்கு விசாரணைக்குள்ள சிபிஐ கொண்டு விசாரணை நடத்துவாங்க. ஏன் அப்படின்னா இதுல எவிடன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மனுஷன் எப்பொழுதுமே தில்லுமுள்ளு தெளிவா தான் பண்ணுவாரு. பட் இருந்தாலும் அதுல தோண்டி எடுக்க போனா ஏதாவது ஒரு ஆதாரம் சிக்கணும்ல. ஸோ அதை மாதிரி இந்த விஷயம் சிக்கிருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி இப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிட்டார். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு வழக்குல ஒரு மனுஷன் மாட்டினா அப்படின்னாவே ஐயோ என்னடா இந்த வழக்காகும், நாளைக்கு என்னடா நடக்கும், நாளைக்கு என்னடா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்டு போயிடும். பட் இப்போ தாவேக்கா ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணி இந்த விஷயம்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ கரூர் சம்பவத்தை வச்சு அந்த 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 கோவத்தை வச்சு சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கு. நடக்கிறது தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தான். அவங்க கரூர் சம்பவத்தை வச்சு செந்தில் பாலாஜி பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை நான் வரவேற்பேன். பட் ஆனா பாக்குறதுக்கு நமக்கு அப்படிதான் தோணுது. அந்த கரூர் சம்பவத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தாவேக்கா அரசு இந்த செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும், முடிஞ்சா அவரை உள்ள புடிச்சு தள்ளி போட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயத்துல வேகமா செயல்படுறாங்க அப்படின்னு தோணுது. ஏன்பா இதெல்லாம் முன்னாடி செஞ்ச தப்பு தான் அப்படின்னா திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் இதை தடுத்து நிறுத்தப்பட்டு இருந்தது. பட் இப்போ தாவேக்கா உள்ள வந்த உடனே செந்தில் பாலாஜிக்கு ஒவ்வொரு வழக்கா 2 நாளைக்கு முன்னாடி கவர்னர் பர்மிஷன் கொடுக்குறாரு. இப்போ சிபிஐ வழக்கு பதிவு செய்யறாங்க. ஸோ அடுத்து டாஸ்மார்க் வழக்கை தோண்டி எடுப்பாங்க. அடுத்து கரூர் வழக்குல சிபிஐ என்ன விசாரணை செந்தில் பாலாஜி பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்து இந்த மின்சாரத்துறையிலேயே வேற என்னென்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல. இது இல்லாம வேற என்னென்ன வேலைகள் வேணாலும் செந்தில் பாலாஜி பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அப்படி பாக்குறப்போ சுத்தி செந்தில் பாலாஜியை சுத்தி ஒரு முள் படுக்கைகளை தாவேக்கா அரசு விரிக்கிற மாதிரி இருக்கு. எந்த பக்கம் சாஞ்சாலும், இந்த பக்கம் ஒதுங்கினாலும் முள் படுக்கையில தான் உழுணும், இந்த பக்கம் சாஞ்சாலும் முள் படுக்கையில தான் உழுணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு செந்தில் பாலாஜி இப்ப தள்ளப்பட்டிருக்கார். செந்தில் பாலாஜியை கூடிய சீக்கிரம் சிறையில பார்க்க இல்ல நெஞ்சு வலியோட பார்க்க உங்களை மாதிரி நானும் ஆர்வத்தோட தான் இருக்கேன். வெயிட் பண்ணுவோம்.